வெல்கம் பேக் டு என்ஒய்ஃப் கிச்சன். நீங்கள் வந்து என்ஒய்ஃப் கிச்சனில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் செய்யலாம் வாங்க. தேவையான பொருட்கள் ரெடியாக இருக்குது. ஒரு குக்கரில் துவரம்பருப்பு 1 கப்பு, தக்காளி 1 கப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 3 விசில் வரட்டும். ஒரு வானலியில் எண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்த பிறகு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள், வெங்காயம் 1 கப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து மறுபடியும் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு அது நல்லா வேகட்டும். நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பு, தக்காளியை நல்லா மசிச்சிட்ட பிறகு அந்த கொதிக்கிற சாம்பாரில் சேர்த்துடுங்க. சாம்பாரில் வந்து புளி கரைசல், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நறுக்கிய பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்து மூடி போட்டு நல்லா வேகட்டும். சூப்பரான பொன்னாங்கண்ணி சாம்பார் ரெடி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.